தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்ப்பதில் கர்த்தருக்குள் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களாக தேவனுடைய பாதுகாப்போடு கூட வாழ பழகுங்கள் என்ற தலைப்பிலே இருந்து இறைவனுடைய வார்த்தைகளில் இருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தெய்வீக பாதுகாப்பு எப்படி நம்மை அணுவணுவாக பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தியானம் செய்து வந்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக பாகம் 5, கடந்த 4 பாகத்துல தேவன் நமக்கு கொடுத்த உபதேசங்களுக்காகவும் வெளிப்பாடுகளுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்று பாகம் 5 நாம் தியானிக்கவிருக்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த 4வது பாகத்தின் கடைசியாக நான் சொன்னது யாத்ராகமம் புஸ்தகத்துல 14வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் மேகஸ்தம்பத்தின் மூலமாகவும் அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், இவ்வளவு பெரிய பாதுகாப்பு நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதற்கு காரணம் நாம் அவருடைய பிள்ளைகள், அவ்வளவுதான். தாய்க்கும் தகப்பனுக்கும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளின் மேல் அளவிட முடியாத ஒரு அக்கறை, கருசனை, பாசம், நேசம், அந்த பிள்ளைகளுக்காக, அந்த குழந்தைகளுக்காக தங்களையே தியாகம் செய்கிற பெற்றோர்களை கூட நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு அந்த குழந்தைகள் மேல பெற்றோர்கள் மிகவும் பாசமாக இருப்பார்கள். இது எல்லாமே நம்முடைய இறைவன்கிட்ட இருந்து வருகிறது தான். அவருடைய அவர் நமக்கு அதை அவர் எப்படி நம்மளை நேசிக்கிறாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினால அவருடைய உபதேசங்களை பெற்ற தாய் தகப்பனாக இருக்கும் பொழுது இறைவன் நம்மை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல நம்முடைய பிள்ளைகளை நம்மால் நேசிக்க முடியும். பிரியமானவர்களே, உதாரணமாக தாயின் வயிற்றிலே கருவாக ஏற்பட்டு அந்த 10 மாதங்கள் தாய்க்கே தெரியாது அந்த அங்க அவயங்கள் எல்லாம் உருவாகிற அந்த நாட்கள், அந்த நேரங்கள், எலும்புகளை எல்லாம் உருவாக்குகிற கர்த்தர், சதைகளை எல்லாம் அந்த எலும்புகளின் மேலே வைக்கிற கர்த்தர், அதற்கு மேல தோல் என்று சொல்லப்படுகிற ஸ்கின், அதை 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 பொறுத்துகிற கர்த்தர், உள்ளே இருக்கிற அவயங்கள், வெளியில இருக்கிற அவயங்கள், ஒரு ஒரு 300 நாட்களுக்குள்ள, ஒரு 10 மாதங்களுக்குள்ள இவ்வளவு ஒரு அழகான ஒரு மகனாக மகளாக நம்மை உருவாக்கி இந்த பூமிக்கு அவர் கொண்டு வருகிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல உற்பத்தியாளருக்கு தான் தான் உற்பத்தி செய்த அந்த 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 ப்ராடக்ட் மேல ஒரு முழு கவனம் இருக்கும், அக்கறை இருக்கும். என்றால் தன்னுடைய முழு முயற்சி நிமித்தம் வெளியே கொண்டு வந்த அது ஒரு படைப்பு. அது போல இருக்கும் பொழுது தேவனுக்கு தான் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எவ்வளவு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு நன்கு தெரியும். பிரியமானவர்களே, நிச்சயமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு ஒரு பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், விசேஷித்தமானவர்கள் என்பதையெல்லாம் வேதத்தின் ஊடாக நாம் படித்து புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, பாருங்க, இந்த இந்த சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக நம்முடைய தேவன் நம்முடைய முற்பிதாக்களை எப்படி அவர் நடத்தி கொண்டு போனார் என்று நாம பார்க்க போகிறோம். எகிப்தி தேசத்துல இருந்து வனாந்தரத்தின் ஊடாக கடந்து வந்து சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவர்கள் கானான் தேசம் போய் அடைகிறார்கள். இது ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு பயணமாக அமைந்து விட்டது அவர்களுக்கு அந்த நாளில. இந்த ரெட் சி, இந்த சிவந்த சமுத்திரம் எவ்வளவு பெரிய நீளம் கொண்டது, எவ்வளவு அகலம் கொண்டது, எவ்வளவு ஆழம் கொண்டது என்பது நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூகுள் உதவியை நான் நாடினேன். பார்க்கிற பொழுது சிவந்த சமுத்திரத்தினுடைய நீளம் 2250 கிலோமீட்டர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அகலம் 355 கிலோமீட்டர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆழம் இருக்கிறது அல்லவா,
அந்த சி லெவல் என்று சொல்றார்களே, அந்த சி லெவல்ல இருந்து கடல் மட்டத்திலிருந்து ஆழம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்தால் 3040 மீட்டர் 3040 மீட்டர் ஆழம் கொண்ட அந்த சிவந்த சமுத்திரம். இதுல இருந்து நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அது எவ்வளவு பெரிய நீட நெடிய சமுத்திரமாக இருந்தாலும் அல்லது பிரச்சனையாக இருந்தாலும், அந்த பிரச்சனையினுடைய ஆழம் அல்லது உக்கிரகம் எவ்வளவு பெரிய ஆழமாக இருந்தாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவரால் மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும். இஸ் தேர் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டார். இன்றும் அதுதான் அவர் கேட்கிறார். விசுவாசத்தினால் மட்டும்தான் நாம் பிழைக்க முடியும், தேவனுடைய மகிமையையும் நாம் காண முடியும். வேற ஒன்றினாலும் நம்மளால் பிழைக்க முடியாதுங்க. மனுஷனுடைய பாதுகாப்பு எல்லாம் விருதா. அரசாங்கம் கொடுக்கிற பாதுகாப்புகள் எல்லாம் விருதா. அதன் மேல நம்ம கண்களை வைக்கிறதுக்கு பதிலாக, நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இறைவன் மேல் நம்முடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வைப்போம், ஏறெடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரையும், பெரியோர்கள், சிறியோர்கள், வாலிபர்கள், அவர்களுடைய மிருக ஜீவராசிகள், அவர்களுடைய உடைமைகள் ஒன்று கூட நாசமராதபடிக்கு, ஒருவன் கூட மரித்து போகாதபடிக்கு சிவந்த சமுத்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான பேர் பிரயாணம் பண்ணாங்கங்க. எகிப்து இராணுவத்திடமிருந்து நம்முடைய இறைவன் தன்னுடைய ஜனங்களை தம்முடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கிறார். இது 2650 கிலோமீட்டர் என்று போடப்பட்டிருக்கிறது. இது ஒரு நாள்ல கடந்து போனாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. எல்லாரும் நடந்துதான் போயிருக்காங்க. யாரும் எந்த வாகனத்திலையும் போகல. இறைவன் வந்துட்டு அந்த அந்த கீழ்காற்றை வரப்பண்ணி அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்க செய்தாராம். வெட்டாந்தரையில் நடந்து போனது போல அவர்கள் நடந்து போனார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் நடந்திருந்தால் கூட எத்தனை மாதங்கள் பிடித்திருக்கும். அதாவது சென்னையிலிருந்து மும்பை நகரத்திற்கு சென்றால், நடந்தே சென்றால் எத்தனை மாதங்கள் ஆகுமோ அந்த அளவிற்கு அவர்கள் நடந்தே போயிருக்கிறார்கள் அந்த சமுத்திரத்தின் ஊடாக. இந்த உலகத்திலேயே மிகுந்த பனி பிரதேசம், குளிர் பிரதேசம் என்று சொன்னால் அண்டார்டிகாவை சொல்லுவார்கள். அந்த அண்டார்டிகாவில ரஷ்ய அரசாங்கம் சென்று அந்த இடத்துல ஆராய்ச்சி செய்த பொழுது ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதி வைத்திருக்கிறார், -85 என்று சொல்லி. -85 என்று சொன்னால் மனுஷர்கள் உயிர் வாழ்வதற்கே முடியாத ஒரு டெம்பரேச்சர் அது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த தண்ணீர் வந்துட்டு அப்படியே ஐஸ் கட்டியாக மாறி நிற்கும். அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த தண்ணீர் வந்துட்டு ஐஸ் கட்டியா மாறக்கூடிய டெம்பரேச்சர் அந்த -85க்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கீழ்காற்றை இறைவன் வர செய்து அந்த நாளில அந்த சிவந்த சமுத்திரத்தை ஒரு 2 பகுதியாக பிரித்து அதை குவியலாக நிற்க வைத்து அதன் நடுவிலே ஒரு பாலைவனத்தை போல வறண்ட நிலத்தை போல அதை உருவாக்கி அதனூடாக இறைவன் தன்னுடைய ஜனங்களை நடத்தி கொண்டு போனார் என்று நாம் பார்க்கிறோம். இது தேவ ஜனங்களுக்கு இறைவன் கொடுக்கிற தெய்வீக வழிகள், பாதுகாப்புகள். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்னார் அல்லவா? அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? எகிப்து ராஜா அந்த பார்வோன், அவனுடைய சேனைகள், தளபதிகள், அவர்களுடைய தளவாடங்கள், அவர்களுடைய ரதங்கள், குதிரைப்படை வீரர்கள் எல்லாம் இவங்களை சேஸ் பண்ணி வருது. நம்ம கிட்ட ஒரு அடிமை சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, அது காமெடி சொல்லுவாங்க. நம்முடைய இஸ்ரேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்து தேசத்துல அடிமைகளைப் போல அந்த எகிப்து தேசத்திலே அவர்கள் உழைத்தார்கள். இரவும் பகலும் உழைத்தாலும் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு கூட சரியான அளவிற்கு உணவு அளிக்கப்படவில்லை. சம்பளமும் அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு கொடுக்காமல் அவர்களை வஞ்சித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய அழுகையின் கூக்குரல் இறைவனுடைய சமூகத்திலே வந்து எற்றிற்று என்று சொல்லி மோசேயிடத்திலே பேசும் பொழுது இறைவன் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும், இப்படிப்பட்ட இக்கட்டுகள், இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலைகளிலே நீங்கள் தவித்துக் கொண்டிருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, இறைவனை நோக்கி நீங்கள் மன்றாடும் பொழுது
நிச்சயமாக சொல்லுகிறேன், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போனதில்லை, மாறாக பிரகாசம் அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு திரியேக தேவனாக 3 in 1, 1 into 1 in 3 என்று சொல்லுவார்கள். நான் all in one, one in all என்று நான் சொல்லுவேன். அந்த அளவிற்கு ஒரே தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவராக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். அந்த நீண்ட நெடிய அந்த பயணத்தினூடாக கடந்து போகும் பொழுது இறைவன் சொல்லுகிற சில வார்த்தைகளை மட்டும் உங்களிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னார். 14வது வசனத்துல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். பாருங்க, பின்னாடி ராணுவம், எகிப்து ராணுவம் சேஸ் பண்ணி வருது. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் அப்படியே பயப்படுறாங்க, முறையிடுறாங்க. அங்க சாவதற்கு எங்களுக்கு பிரேத குழி இல்லை என்றா எங்களை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்து எங்களை கொல்ல பார்க்கிறீர்கள் என்று சொல்லி மோசேயையும் ஆரோனையும் பழித்து போட்டார்கள். ஆனால் இறைவனுடைய வார்த்தை அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்கும் பொழுது தப்பிக்கவே வழி இல்லைங்க. முன்னாடி பார்த்தா பெரிய சமுத்திரம், சிவந்த சமுத்திரம், பின்னாடி வந்து பார்வோனுடைய சேனை வருது, இடது பக்கம் பெரிய வெட்டாந்தரை இருக்கிறது, வலது பக்கத்துல பார்த்தா பெரிய மலைகளால் சூழப்பட்ட பகுதி. எந்த இடத்துலயும் தப்பிக்க முடியாது, எப்படி சாகதான் போறோன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு பயம் வரதான் செய்யும், அது நேச்சுரல், அது இயற்கை. ஆனாலும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்கிற அந்த வார்த்தையின்படி மோசேயும் ஆரோனும் இவர்களுடைய சத்தத்திற்கெல்லாம் செவி கொடுக்காமல் இறைவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதன்படியே அவர் செய்வார் என்று சொல்லி இறைவனை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுதுதான் நம்முடைய இறைவன் மோசே இடத்துல பேசுகிறார், உன்னுடைய கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்திற்கு நேராக நீட்டு என்று சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்களும் நானும் கேட்டு அதன்படியே செய்வோம் என்று சொன்னால், கவனித்து நாம் கைகொள்வோம் செய்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக திறக்கப்படாத வழிகளெல்லாம் திறக்கப்படுங்க. இரும்பு கதவுகளை உடைத்து வெண்கல தாழ்பால்களை முறித்து அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக மோசையின் மூலமாக, ஆரோன் மூலமாக அந்த நாளிலே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து கொடுத்து வழியை ஏற்படுத்தி கொடுத்த தேவன், வழிநடுகிலும் அவர்களோடு கூட இறைவன் மேகஸ்தம்பத்தின் மூலமாகவும் அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாகவும் இரவும் பகலும் பாதுகாப்பை கொடுத்த தேவன், அதே அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அவர்களுடைய எதிராளி ஆகிய அந்த பொல்லாத ராஜாவும் அவருடைய சேனைகளுக்கும் எவ்வளவு பெரிய அசம்பாவிதத்தை ஏற்படுத்தினது என்பதை கூட நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு பகலிலே வந்துட்டு மேகஸ்தம்பம், அந்த குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்தார். இரவிலே பாதுகாப்பை கொடுப்பதற்காக, வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இரவிலே அக்னிஸ்தம்பம். ஆனால் அதே அக்னிஸ்தம்பம் அவருடைய பகைஞர்களுக்கு அது இருளாட்டத்தை போல ஆக்கி, குருடர்களை போல ஆக்கிவிட்டது. அந்த நேரத்துலதான் அவங்க அந்த ரதத்தை ஓட்டிட்டு வராங்க ராத்திரியில. அந்த அக்னிஸ்தம்பம் அவர்களுக்கு இருளை கொடுத்தது, இவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. அந்த இருளின் நிமித்தம் அவர்கள் ஒன்றோடு ஒன்று அவருடைய ரதங்கள் மோதிக்கொண்டு அந்த ரதத்தினுடைய சக்கரங்கள் எல்லாம் கழன்று கீழே விழுந்தது, உருளைகள் எல்லாம் கழன்று கீழே விழுந்தது என்றெல்லாம் பார்க்கிறோம். மீதம் இருந்தவர்கள் தான் திரும்பவும் சேஸ் பண்ணிட்டு அவர்கள் கடல் ஊடாக அவர்கள் கடந்து போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள், இவர்களும் என்ன பண்றாங்க, ஒரு மரமண்டை போல, முட்டாள்களை போல இறைவன் அவர்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார், வழிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார், நாம் அதற்குள்ள போயிட்டு மாட்டிக்க போறன்ற ஒரு சின்ன அறிவு கூட இல்லாம, யோசனை கூட இல்லாம, விசாச சிலது அப்படிதான், நான் செய்யறதெல்லாம் சரின்னு நினைப்பான், ஆனா கடைசியில அவனுக்கு என்னன்னு தெரியுங்களா, வெட்கம் தான், அவனுக்கு வந்துட்டு நரகம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஆண்டவர் வந்துட்டு அவனுக்கு நியமித்து வச்சிருக்கிறார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக அப்படிப்பட்ட பிரச்சனைகளில இருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய தெய்வீக பாதுகாப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, என்ன நடந்தது? ஒரே சமுத்திரம், ஒரே அக்னிஸ்தம்பம், ஒரே மேகஸ்தம்பம் தான். அந்த மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது, இவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் செய்ய பண்ணினது. அதே சிவந்த சமுத்திரம் இவர்களுக்கு வழியை உண்டு பண்ணி கொடுத்து வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு இறைவன் கொண்டு போய் அவரை சேர்க்கிறார். ஆனால் அதே சிவந்த சமுத்திரத்துல அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த இராணுவம், எகிப்து ராஜா எல்லாரும் என்ன பண்றாங்க, மாண்டு போறாங்க.
இதுதாங்க சரித்திரம். தேவனால் செய்யக்கூடாத ஒரு காரியம் உண்டா? இப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு ஒரு நமக்கு அருகாமையில இருந்து அவருடைய வார்த்தைகளின்படியே, அவருடைய வாக்குத்தத்தங்களின்படியே நமக்கு சதா காலங்களிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு தெய்வீக பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மைங்க. வெளியில போகும்பொழுது வரும்பொழுது இறைவன் சொல்லியிருக்கிற எல்லாம், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், திரும்பி வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் கையிட்டு செய்கிற சகல பிரயாசத்திலும் தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார், என்னுடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என்னுடைய நிலத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பிசாசு ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவான். எனக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடித்து வீட்டுல கூட நீங்க எழுதி வச்சுக்கங்க. கண்ணுக்கு முன்னாடி இருந்தாதான் வெளியில போகும்பொழுது நம்ம சொல்லணும். நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், திரும்பி வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகுவது இல்லை. இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு காரணம் உங்களுடைய ஜீவன் என்னுடைய ஜீவன், உங்களுடைய வாழ்வு என்னுடைய வாழ்வு அவ்வளவு பெரிய முக்கியமானதாக இறைவனுடைய பார்வையில இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம உயிரோடு கூட இருந்தா தானே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஒரு இடத்துல, நான் உயிரோடு கூட இருந்து உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். ஜீவனோடு கூட இருந்து இந்த சத்தியத்தை நான் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, சாட்சியின் பிள்ளைகள். நாம் தான் அவருக்கு அத்தாட்சியாக இருக்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் பொழுது தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுகிறது. பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே உங்களுடைய இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி இருந்தேன். சமுத்திரத்துல அடித்து செல்லப்பட்டேன் என்று சொல்லி. நான் மட்டுமல்ல, என்னுடைய இளைய மகன் கென்னத் கேலம் 2 பேரும் தெரிந்தோ தெரியாமலோ பெசன் நகர் கடற்கரையிலே சென்று முழுக்க ஞானஸ்தானத்தை எடுக்க என்னுடைய இளைய மகன் விரும்பினதுனால அதையும் என் கையினாலே கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் இருவரும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து பெசன் நகர் கடற்கரைக்கு போனோம். மாலை ஒரு 5:30 மணி இருக்கும். இருட்டுகிற நேரம், சன்செட் ஆகிற நேரம். நமக்கு தெரிந்தபடி நாம் பெற்றுக்கொண்ட உபதேசத்தின்படி முழுக்கு ஞானஸ்தானம் தான் சிறந்தது என்பது நமக்கு தெரியும். ஆகவே ஒரு ஆற்றில் சென்று முழுக்க ஞானஸ்தானம் எடுப்பதற்கு சமமாக நாங்கள் செய்தது என்னவென்று சொன்னால், கடலிலே இறங்கி போய் கிட்டத்தட்ட இடுப்பு அளவிற்கு நாங்கள் சென்று விட்டோம். அதற்கும் அப்பொழுதும் தண்ணீர் தலையில முழுக்கி எடுக்கிறதற்கு போதும் இல்லை என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் தூரத்திற்கு கொண்டு போகும் பொழுதுதான் ஒரு முக்கி எடுக்கும் பொழுது எங்களுடைய பெரிய அலைகள் வந்து அடித்து கொண்டு போய்விட்டது. என்ன நடந்தது என்றே எங்களுக்கு தெரியாது. 2 பேரும் தண்ணீருக்கு அடியில இருக்கிறோம். சிக்கிக்கொண்டு எங்களுக்கு மேல ஜலம் பிரளயம் அப்படியே போய் கொண்டிருக்கிறது. வானம் தெரியவில்லை. பூமியில இருக்கிற அந்த வெண்மையான அந்த மணல் எங்களுக்கு கண்களுக்கு தெரிகிறது. தேவனே என்று சொன்னோம். எப்படிதான் நாங்கள் வெளியில வந்தோம் என்று தெரியவில்லை. யாரோ ஒரு நபர் ஓடி வந்து என்னுடைய கரத்தை பிடித்தது மட்டும் எனக்கு தெரிகிறது. அந்த நபர் தேவனுடைய தூதனா என்று இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. கரையேறினோம். ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய மகன் கரையேறினார். மேலே வந்த பிறகு என்னுடைய மனைவி அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாள். என்ன நடந்தது என்றே தெரியவில்லையே, எங்க இருக்கிறது என்றே தெரியவில்லையே, என் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணீர் தான் தெரிகிறது, சமுதிரத்தின் நீர் தான் என்னுடைய கண்களை தெரிகிறது, உங்கள் இருவரையும் என்னால் காண முடியவில்லையே, என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தேனே, தேவனோடு கூட வெளியே வந்தீர்களே என்று சொல்லி நாங்கள் அந்த இடத்துல தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தினோம். எவ்வளவு ஒரு இது போல நிறைய காரியங்கள் சொல்லலாம். இறைவனுடைய பாதுகாப்பு ஒன்று இருந்தால் நமக்காக கர்த்தர் இறங்கி யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார்கள். யுத்தம் உங்களுடையது அல்ல, அது என்னுடையது என்று இறைவன் சொன்னார். பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். 20வது வசனம் 14 யாத்திராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் முழுவதையும் வாசியுங்கள். 31 வசனங்கள் உண்டு. அதுல தேவன் செய்த அந்த அருமையான பாதுகாப்பு, ரட்சிப்பை நீங்கள் படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அந்த பாதுகாப்போடு கூட வாழ்ந்து நாம் முடிக்க வேண்டுங்க. அதே அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி
அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ் காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க. 28வது வசனம். அதாவது கரையை கடந்து போயிட்டாங்க. சிவந்த சமுதிரத்தின் ஊடாக கடந்து அக்கறைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இந்த 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 எகிப்து ராஜாவும் அவனுடைய சேனைகளும் அவர்களை பின்தொடர்ந்து எப்படியாகிலும் கொள்ள வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்தவர்கள் சரியாக சமுதிரத்தின் நடுவாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்துல இறைவன் மோசே இடத்துல பார்த்து திரும்ப நின்று அதையே அந்த ஜலம் அந்த சமுதிரத்தின் மேல கரத்தை நீட்ட சொன்னார். அந்த ஜலம் என்ன பண்ணுச்சு? திரும்ப வந்து அப்படியே மூடிக்கொண்டு போனது. அந்த வசனத்தையும் வாசிக்கிறேன். ஜலம் திரும்ப வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுதிரத்தில் பிரவேசித்திருந்த பார்வனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. நம்முடைய தேவன் நமக்கு மதில் சுவரை போல இருக்கிறாருங்க. அடிக்கடி சொல்லுவேன், உலகத்துல வந்துட்டு முக்கியமானவங்களுக்கு எல்லாம் 3 அடுக்கு பாதுகாப்பு, 5 அடுக்கு பாதுகாப்பு, 7 அடுக்கு பாதுகாப்பு எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய தேவன் பரலோகத்துல இருந்து பாதுகாப்பு, பரலோகத்துல இருந்தே பாதுகாப்பு, பூமியில இருக்கிற நீங்க இருக்கிற அந்த 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 இடம் வரைக்கும் அவருடைய பாதுகாப்பு அப்படியே அணிவகுத்து நிற்குதுங்க. நம்மை பாதுகாக்கிறவர் வந்துட்டு இஸ்ரவேலர்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. 24 மணி நேரம் 365 நாட்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களையும் என்னையும் அவர் என்ன பண்றாரு? பத்திரமா பாதுகாக்கிறார். அவர் நம்ம வந்துட்டு அவருடைய கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார், போற்றி பாதுகாக்கிறார். பெற்றவருக்கு தான், உருவாக்கினவருக்கு தான் நம்ம மேல இருக்கிற அக்கறை என்னது என்று தெரியும். ஆகவே பிசாசு ஒரு வழியா வந்து அவன் 7 வழியா ஓடிதான் போகணும், வேற வழியே கிடையாது. நீங்க பயப்படவே தேவையில்லை. பயப்படாதிருங்கள், திகையாதிருங்கள். மோசே மரித்த பிறகு யோசுவா மிகுந்த கலக்கத்துல உட்கார்ந்துடுறாரு. அப்போ நம்முடைய இறைவன் யோசுவாவிடத்துல பார்த்து பேசுகிறார். மோசே மரித்து போனான், ஆனால் நான் உன்னோடு கூட உயிரோடு கூட இருக்கிறேன். நான் மோசையோடு கூட இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தது போல நான் உன்னோடும் கூட இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வேன். நீ உயிரோள்ள நாளளவும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை என்று அழகாக ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். இன்று மோசையும் இல்லை, யோசுவாவும் இல்லை, காலேபும் இல்லை. நீங்களும் நானும் உயிரோடு கூட இருக்கிறோம். அவர்களுக்கு சொன்ன அதே வாக்குறுதிகள் தான் இன்று உங்களுக்கும் எனக்குங்க. புரியுதுங்களா? இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட, இந்த விசுவாசத்தோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கணும். வெளியே போகலாம், வரலாம், நம்முடைய வேலைகளை பார்க்கலாம், சந்தோஷத்தோட கூட இருக்கலாம். ஊரெல்லாம் ஓலமிட்டாலும் நமக்குள்ள என்ன பண்ணலாம்? தாளமிடலாம். அப்படி ஒரு பாடலை கூட நான் ஆரம்பத்துல எழுதியிருந்தேன். ஊரெல்லாம் ஓலமிட்டாலும் உனக்குள்ளே நீ தாளமிடுவா என்று சொல்லி. ஊரெல்லாம் ஓலம். இஸ்ரேல் ஜனங்களை இறைவன் பாதுகாத்தால் அந்த எகிப்திய தேசத்துல இருக்கும் பொழுது எகிப்தியர்களுடைய குடும்பத்துல எங்க பார்த்தாலும் ஒரே மரண ஓலம். அந்த வெளிப்பாடை வச்சுதான் ஊரெல்லாம் ஓலமிட்டாலும் உனக்குள்ளே நீ தாளமிடுவாய்ன்னு சொன்னேன். நீ துதிப்பாய். கர்த்தர் நல்லவர், அவர் எவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி என்ன பண்ணலாம்? பாடல்களை எழுதலாம், பாடலாம், அவருடைய நாமத்திற்கு மகிமைக்காக வாழலாம். இப்படி நிறைய சொல்லலாம். பாதுகாப்பு, இறைவனுடைய பாதுகாப்பை நாம தியானம் செய்ய ஆரம்பித்தால் நிறைய சம்பவங்கள் நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறது. என்ன நடந்தது? யோபுக்கு என்ன நடந்தது? நீ அவனை முழுவதையும், யோபு முழுவதையும் நீ பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாயே, பாதுகாப்பு, உன்னுடைய பாதுகாப்பு அரணி அப்புறப்படுத்தி நான் உள்ளே செல்கிறேன் என்று சொல்லி விண்ணப்பம் செய்யறான் பிசாசானவன். அவனுடைய ஜீவனை மட்டும் விட்டு விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன நடந்தது? உடலெல்லாம் ஒரே வருத்தம், ஒரு அலர்ஜியை போல உடம்பெல்லாம் ஒரே தழும்புகள். அவனுக்கு ராத்திரி பகலா தூங்க முடியாம, மனைவியே சொல்றாங்க ஒரு கட்டத்துல, எல்லாம் நம்ம விட்டு போயிடுச்சு, கை மீறி போயிடுச்சு, இன்னொன்னு நீ உயிரோடு இருக்கணுமா, நான் உயிரோடு இருக்கணுமா, உன் தேவனை தூஷித்து விட்டு உன்னுடைய ஜீவனை விட்டு விடு என்று அவள் சொல்லுகிறார். அந்த அளவிற்கு அவங்களுடைய சோதனை மிகவும் பெரிதாக இருந்தது. ஆனால் முடிவு பார்த்தீங்கன்னா, யோபுடைய ஆரம்பத்தை பார்க்கலாம், முடிவு ஆரம்பமே நல்லாதான் இருந்தது. நடுவில் விசாசானன் வந்துட்டு ஒரு சேலஞ்சு ஒண்ணு பண்றான் இறைவன் கிட்ட. அவரும் அதுக்கு வந்துட்டு அனுமதி கொடுக்கிறாரு. ஆனாலும் யோபு வந்துட்டு விசுவாசத்துல உறுதியா நின்றாருங்க.
கடைசி அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது யோபுவுடைய முன்னிலைமையை பார்க்க பின்னிலைமை மிகவும் அற்புதமா இருந்தது. எப்பவுமே நான் சொல்லுவேன், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட எகிப்து தேசத்துல இருந்து கானான் தேசத்துக்கு போவதற்குள்ளாக அது ஒரு ஆரம்பம் தான். முடிவு எப்படி இருக்குமோ தெரியாது அவங்களுக்கு. குழப்பத்துலதான் கடந்து போயிருப்பாங்க. மிகவும் நடுக்கம், மிகவும் புலம்பல், கண்ணீர் எல்லாமே இருந்தது. ஆனால் பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ப்ராமிஸ்ட் லேண்ட்ல இறைவன் வந்துட்டு அந்த கானான்ல கொண்டு போய் பத்திரமாய் சேர்த்தாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஷாத்ராக், மேஷாக், யாபத்நகோ மற்றும் தானியல், இந்த 4 வாலிபர்களில் மேல அந்த நாட்களில இருந்த அந்த அந்த தேசத்துல இருந்த அந்த ராஜாவுடைய தளபதிகள் வந்துட்டு பொறாமை கொள்றாங்க. எல்லாரையும் சாகடிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எப்பவுமே வந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் மேல இந்த பிசாசானவனை எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானாம். அது அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி. ரட்சிக்கப்படாமல் இருக்கிற பிள்ளைகள்னா அவனுக்கு சந்தோஷம். ஏன்னா இறைவன் நம்மளெல்லாம் தெரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை நம் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று இயேசுவானவர் சொன்னார் அந்த நாளிலே. அது போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இந்த சம்பவங்கள் வந்துட்டு ஆதியாகம புஸ்தகத்துல முதல் குடும்பத்திலிருந்து ஆர்வம் அடிச்சு பாருங்க. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலேயே பிசாசு நுழையலாம். அதுக்கப்புறம் இறைவன் அவர்களை வந்துட்டு மன்னிக்கிறாரு, அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாரு, அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் பாத்தீங்கன்னா பெரியவன் எழும்பி சின்னவனை கொலை பண்ணி போடுறான். இப்படி நிறைய பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள், பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் இந்த உலகத்துல ஒவ்வொருவரையும் தாக்குகிறது, ஒவ்வொரு குடும்பத்தையும் தாக்குகிறது. இதன் நடுவில தான் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன பண்றாரு? யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் பெரியமானவர்களே. இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மற்றும் தானியேல், இந்த 4 வாலிப சகோதரர்கள் மேல அந்த நாளில இருந்த அந்த அரண்மனையில இருந்த பொல்லாத அந்த சகாக்கள் வந்துட்டு பொறாமை கொள்றாங்க. அவங்களை அப்படியே உயிரோட விழுங்கணும், சாகடிக்கணும்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட மன்றாடுறாங்க. இதெல்லாம் இந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். தானியேல் புஸ்தகம் முழுவதும் நீங்க படிச்சு பாருங்க. அதே போல எஸ்தர் புஸ்தகத்தையும் நீங்க வாசித்து பாருங்க. அந்த மொர்தெகாய்க்கு என்ன நடந்தது, ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவுக்கு என்ன நடந்தது, தானியேலுக்கு என்ன நடந்தது, இவ்வளவும் நடக்குது. தீயில அக்னி 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 ஊடாக தூக்கி போடுறாங்க, வீசுறாங்க. ஆனா அந்த இடத்துல தேவன் 4வது நபராக நின்று அவர்களை என்ன பண்றாரு? பத்திரமா பாதுகாக்கிறாருங்க. வெளியில வரும்பொழுது ராஜா சொல்றது அந்த எந்த ராஜாவுக்குடைய கண்களுக்கு முன்பாக அந்த 3 பேரும் தூக்கி அக்னியில கூட்டத்துல வீசினார்களோ, வெளியில வந்த பொழுது அவர் தலையில இருக்கிற அந்த முடி கூட கருகின வாசனை கூட வரலன்னு சொல்றாரு. அதுதான் ஆண்டவர் சொல்றது எனக்கு ஞாபகம் வருது. உன் தலையில இருக்கிற முடியை எல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. என்னுடைய உத்தரவு இல்லாமல் உன் தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழ் விழுவதில்லைன்னு சொல்றாரு. எதுக்குங்க இவ்வளவு ஒரு அக்கறை, இவ்வளவு ஒரு கண்ணும் கருத்துமா இருக்கிறார். அவர் காட் இஸ் சோ பிஸி காட், ஐ நோ. அட் த சேம் டைம் உங்களையும் என்னையும் கூட அவர் வந்துட்டு ஒரு நொடி பொழுது கூட கண்ணுறங்காமல் இருப்பதற்கு காரணமே நம்ம மேல வைத்திருக்கிற அளவிட முடியாத அன்புங்க, அந்த அகாப்பி அன்புங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செலுத்துகிற அன்பின் பெயர் தாங்க அகாப்பி அன்பு. ஆகவே இந்த அருமையான நேரத்துல இறைவனுடைய வார்த்தையெல்லாம் நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் உடன் இருந்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார் என்பதையெல்லாம் நாம் கவனிக்கக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆகவே இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் எவனோ அந்த கல்லினால் அவன் நொறுங்கி போவான் என்ற வார்த்தையை இறுகப்படுத்திக் கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். நிச்சயமாக தானியேலை காப்பாற்றின தேவன், ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவை காப்பாற்றின தேவன். அதே போல வந்துட்டு மொர்தெகாய் அந்த தூக்கு மரத்துல தூக்கி போடணும்னு சொல்லிட்டு ஆமான் நினைச்சான். ஆனா அதே தூக்கு மரத்துல இறைவன் வந்துட்டு ஆமானை தூக்கி போட்டாரு, மொர்தெகாயை காப்பாற்றினார். மேலும் அவனுக்கு பெரிய ஒரு ஒரு ஆளுகை செய்யக்கூடிய தளபதி என்னக்கூடிய ஒரு அந்தஸ்தையும் ஆண்டவர் கொடுத்தார். இப்படி எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு ஆயுதம் வாய்க்காதே போக பண்ண வேண்டும். இதுதான் நம்முடைய தேவனுடைய விருப்பம், எதிர்பார்ப்பு. இதை புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் அதிகமா செலவில்லாமல் இலவசமாக இறைவன் கொடுத்திருக்கிற அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு வேத புத்தகத்தையும் ஒவ்வொரு பகுதியையும் வாசித்து 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 உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நிச்சயமாக காண்பீர்கள் பிரியமானவர்களே.
இத்துடன் இந்த 5 பாகத்தோடு கூட தெய்வீக பாதுகாப்போடு கூட வாழ பழகுங்கள் என்ற தலைப்பில உபதேசத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். இன்னும் சில நாட்களில வேறு ஒரு தலைப்பில இதனுடைய செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்க என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக நான் வருவேன். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் உங்களுடைய கையின் பிரயாசத்தையும் கர்த்தர் இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி, தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் ஒவ்வொரு மேலும் இருப்பதாக 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 என்று சொல்லி உங்கள் அனைவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து எங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஒத்தாசையோடு கூட ஜெபித்து வேண்டிக் கொள்ளுகிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.